ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ். அதில் ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்குதல். இந்த ஒருமைப்பன்மை பிழைகளில் பார்த்திங்கன்னா ஒரு 4 விதிகள் மட்டும் இருக்குது. அதை பார்த்துட்டாலே போதும், நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஃபஸ்ட்டு விதி 1, எழுவாய் ஒருமையாக இருந்தால் பயனிலையும் ஒருமையாக அமைய வேண்டும். ஒரு சொல்லில் எழுவாய் ஒருமையாக வந்ததுதான் அதனுடைய வினைமுற்றும் பார்த்திங்கன்னா ஒருமையாக தான் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டு பார்ப்போம். உழவன் நிலத்தை உழுகிறான். இங்கே உழவன் என்பது எழுவாய் ஒருமை, உழுகிறான் என்பது வினைமுற்று ஒருமை. சரிங்களா? எழுவாய் ஒருமையாக இருந்தால் அதனுடைய வினைமுற்று பார்த்திங்கன்னா ஒருமையாக தான் இருக்கணும். உழவன் என்பது ஒருமை, உழுகிறான் என்பதும் ஒருமை. அடுத்து மாடு தோட்டத்தில் மேய்கிறது. இங்கே மாடு என்பதும் ஒருமையை குறிக்கும், மேய்கிறது என்பதும் ஒருமையை குறிக்கும். மேய்கின்றனன் போட்டால் அது பன்மையில் வந்துடும். இதுதான் விதி 1. அடுத்து விதி 2 பார்ப்போம். பன்மை எழுவாய்க்கு பன்மை வினைமுற்று தான் வரும். பன்மை எழுவாய்க்கு பன்மை வினைமுற்று தான் வரும். எடுத்துக்காட்டு பார்ப்போம். உழவர்கள் நிலத்தை உழுகின்றனர். இங்கே உழவர்கள் என்பது பன்மையை குறிக்கும், உழுகின்றனர் என்பது பன்மையை குறிக்கும். அதாவது பன்மை எழுவாய்க்கு பன்மை வினைமுற்று தான் வரும். அடுத்து மாடுகள் தோட்டத்தில் மேய்கின்றன. இங்கே மாடுகள் என்பது பன்மையை குறிக்கும், மேய்கின்றன என்பதும் பன்மையை குறிக்கும். பன்மை எழுவாய்க்கு பன்மை வினைமுற்று தான் போடணும். அடுத்து விதி 3, ஒவ்வொரு என்னும் பெயர் சொல்லை தொடர்ந்து ஒருமை இடம்பெறுமாம். ஒவ்வொரு என்னும் சொல்லைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெயர் சொல் வந்ததுன்னா அங்கே ஒருமை வரும். ஒவ்வொரு என்னும் பெயர் சொல்லுக்கு அப்புறம் ஒருமை வரும். சரிங்களா? எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஒவ்வொரு மாணவனும் சீருடையை அணிந்திருந்தனர். இங்கே ஒவ்வொரு மாணவர்களும் என்று வரக்கூடாது. ஒவ்வொரு மாணவனும் சீருடையை அணிந்திருந்தனர். அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு மாணவனும் சீருடையை அணிந்திருந்தனர். இது பன்மை ஒருமையை குறிக்கும். அடுத்து விதி 4. விதி 4 பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரும் என்னும் சொல் தொடரில் பன்மை இடம்பெறுமாம். விதி 3 பார்த்தது ஒவ்வொருன்னு பார்த்தோம். இங்கே விதி 4 ஒவ்வொருவரும் என்னும் சொல் தொடரில் பன்மை இடம்பெறும். அது ஒவ்வொரு என்னும் சொல், ஒவ்வொரு என்னும் பெயர் சொல்லுக்கு அப்புறம் வர சொல் ஒருமையில் வரும். இங்கு ஒவ்வொருவரும் என்னும் சொல் தொடர்லேயே அந்த தொடரில் பன்மை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு ஒவ்வொருவரும் சிறப்பாக பேசினர். ஒவ்வொருவரும் சிறப்பாக பேசினர். அடுத்து அக்ரிணையில் ஒருமைப்பன்மை எப்படி வரும்னு பார்ப்போம். அக்ரிணை உயர்நிலையில் ஒருமைப்பன்மை எப்படி வரும்னு பார்ப்போம். அக்ரிணையில் ஒருமை வந்ததுன்னா அது அன்றுன்னு வரும். அக்ரிணையில் ஒருமை வந்தால் அது அன்று என்று வரும். பன்மை வந்தால் அல்ல என்று வரும். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டு பூனை அன்று. இங்கே பூனை என்பது ஒருமையை குறிக்கும், அன்று என்பதும் ஒருமையை குறிக்கும். இது எங்கள் வீட்டு பூனைகள் அன்றுன்னு போடக்கூடாது, தப்பாக வந்துடும். ஓகேங்களா? இது எங்கள் வீட்டு பூனைகள் அல்லன்னு போடலாம், அது பன்மையில் வரும். ஓகேங்களா? அடுத்து இது எங்கள் வீட்டு மாடுகள் அல்ல, இது பன்மையை குறிக்கும். இது எங்கள் வீட்டு பூனை அன்று என்பது ஒருமையை குறிக்கும், மாடுகள் அல்ல என்பது பன்மையை குறிக்கும். அடுத்து உயர்நிலை பார்ப்போம். ஆண்பால் ஒருமை பார்த்திங்கன்னா அல்லன் என்று வரும். ஆண்பால் ஒருமையில் அல்லன், பெண்பாலில் அல்லல் ஒருமையாக இருந்ததுன்னா. சரிங்களா? அடுத்து பலர்பாலில் அல்லர் என்று வரும். பலர்பாலில் அல்லர். இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம். வருகிறவன் கண்ணன் அல்லன். இங்கே கண்ணன் என்பது ஒருமை தான். வருகிறவன் கண்ணன் அல்லன், இது ஆண்பால் ஒருமையில் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம்ல, உழுகிறவர் உழவன் உழவன் அப்படின்னு பார்த்துருப்போம். வன் அப்படின்னு வந்திருக்கும், அது ஆண்பால் வந்துடும். வருகிறவள் கலா அல்லல். வருகிறவள் கலா அல்லல், இது பெண்பால் ஒருமையில் வந்துடும். அடுத்து வந்தவர்கள் மாணவர்கள் அல்லர். வந்தவர்கள் மாணவர்கள் அல்லர், இது பலர்பால் பன்மையில் வரும். இந்த 4 விதிகளை படித்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.